கேமரா ஃப்ரண்ட் கேமரான்னு ரெண்டு விதமாக எடுக்கலாங்க. ஆனால் வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்க்க முடியாதுங்க வீடியோவை. அது தலைகீழாக வருதுங்க. அதனால தான் நான் பேக் கேமராவே போட்டு பேசுகிறேங்க. இல்லைங்க, எங்கள் அப்பா வந்து கத்திரிக்காய் சாம்பார்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாகருக்கு முதல்ல இங்கே வந்தப்போ கூட எனக்கு சாம்பார் வச்சு கொடு, எனக்கு கத்திரிக்காய் ஓடு வச்சு கொடுன்னு சொல்லி வச்சு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு வாயும் கூட சாப்பிடவே முடியலைங்க. சாப்பாடு மிக்சியில் ஓடு போட்டு கஞ்சி மாதிரி தான் கொல கொலன்னு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேங்க, அரை அரை டம்ளர். அப்புறம் பார்த்தா சுத்தமாகவே சாப்பாடே இறங்குறது இல்லைங்க. 10 நாள் தாங்க சுத்தமாக சாப்பாடு இல்லாமல் இருந்தது. அதுக்கு முன்னாடி கூட எங்கள் அப்பா அதை 1 மாதம் வரைக்கும் வேலைக்கு போச்சுங்க. ஒரு 20 நாளாக கொஞ்சம் அப்படியே வீட்டுக்கு அப்படியே நடமாடிக்கிட்டு இருந்தேங்க. ஆனால் பாத்ரூம்க்கெல்லாம் எங்கள் அக்கா அப்படியே கையை பிடிச்சி எங்கள் அக்காவை இன்னும் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் நடமாடிக்கிட்டு இருந்ததுங்க. அப்படி எங்கள் அப்பா வந்து பீடி குடிக்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ தூரம் சொன்னாங்க டாக்டரு. எங்கள் அம்மா இருக்கும்போதே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் ஆகி, இந்த பொம்மையை வேறு காட்டக்கூடாதுங்க, அப்போது வந்து உடம்பு முடியாமல் ஆகி டிபி இருந்திருக்குதுங்க. அப்புறம் ரொம்ப இது முடியாதப்போ தான் போய் பார்த்து தெரிஞ்சு அதுக்கு மாத்திரை 6 மாதமாக சாப்பிட்டுது எங்கள் அப்பா சரியாயிருச்சுங்க. அப்புறம் பீடி குடிக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா கேட்குறதே இல்லை. அடிக்கடி உடம்பு முடியாத ஆயிரும். அப்புறம் நான் இங்கே வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஆஸ்பத்திரிக்குன்னு. கூட்டிகிட்டு போனோம்னா டாக்டரு சொல்லுவாங்க. டாக்டருமே எங்கள் அப்பாவும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பாவை அவங்க பையனாட்ட பேசுவாங்க. ஐயா பீடியெல்லாம் குடிக்காதீங்க, என்ன ஜோப்பில் பீடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு எங்கள் அப்பா திட்டுவாங்க. எங்கள் அப்பா சொல்லு, ஐ லவ் பீடி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க, நான் குடிக்க மாட்டேனுங்க, ஆனால் ஜோப்பில் மட்டும் நான் வச்சுக்கிறேனுங்களே, ஜோப்பில் கூட வைக்கக்கூடாதுன்னா என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட எங்கள் அப்பா பேசுங்க. அப்புறம் ஐ லவ் யூ பீடினீங்கன்னா உங்களை பீடி கூட்டிகிட்டு போயிருங்க ஐயா, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் பேரனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் போல அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அப்படியே எங்கள் அப்பா எதுக்குமே வந்து ஆனால் கவலைன்னு பட்டது இல்லைங்க. இது வரைக்கும் எங்கள் அப்பா மனசு ஒடிஞ்சு போய் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்குது. ஆனால் எங்கள் அப்பா எல்லாத்தையுமே ஈஸியாக தான் எடுத்துகிட்டு போகுங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அப்படி இல்லை. ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு கவலைனா கூட உடஞ்சி போய் உட்காந்துரும். ஆனால் எங்கள் அப்பாட்ட அந்த இது இல்லைங்க. என்ன நம்ம கையில் வேலை இருக்குது, வேலைக்கு இப்போ போய் வேலைக்கு போனதுனால எனக்கு பணம் 100 கொடு, சாயங்காலம் வேலை செஞ்சு போட்டு 100 கொடு, எனக்கு வேணும்னு சொன்னால் கொடுக்க போகிறாங்க. என்னத்துக்கு போய் கவலைப்படணும், கையால் நல்லா இருக்குதில்ல, எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு எங்கள் அப்பா பேசுங்க. ஆனால் அதோட தன்னம்பிக்கை தாங்க. பார்த்தா எங்கள் அப்பா ஒல்லியாக தாங்க இருக்குது, ஒரு துளி சதை இருக்காதுங்க. அப்படி ஒல்லியாக இருந்தாலுமே எங்கள் அப்பாவுக்கு மனசில் தைரியம் ஜாஸ்திங்க. ஆனால் எங்கள் அப்பா மாதிரியெல்லாம் எங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லைங்க. நான் இறந்து போகிறதுக்கு முன்னத்த நாள் எங்கள் அப்பாவை அங்கே ரொம்ப முடியாமல் ஆனோனையுமே நான் 4 நாளைக்கு ஒரு தடவை போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வருவேங்க. அப்போ நான் பார்க்க போகிறேன், எங்கள் அப்பானால் பேச முடியல. அப்படியே கடைசியாக நான் முன்னத்த நாள் நைட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றேன். காலையில் 7:30 மணிக்கு எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி வீடியோ காலில் காமிக்கிதுங்க எங்கள் அப்பா. நான் கூப்பிட எங்கள் அப்பா அப்படியே முழிச்சு கஷ்டப்பட்டு பார்க்குதுங்க. நாக்கெல்லாம் உள்ளே போயிடுச்சு. எங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் அக்கா மடியில் தான் உயிர் போச்சுங்க எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் நான் பக்கத்தில் இது வீடியோவில் தான் பார்த்தேங்க. இப்போவுமே வீடியோ இருக்கிற அந்த வீடியோ மறுபடியும் நான் எடுத்தே பார்க்கலிங்க. பார்த்தேன்னா நம்மளால சத்தியமாக முடியாதுங்க. அப்பாவை பட்ட கஷ்டம் எப்படி இருந்த மனுஷன், ஒரு நிமிஷம் எங்கள் அப்பா அமைதியாக இருக்காதுங்க, பயங்கரமாக பேசிக்கிட்டே இருக்குங்க எங்கள் அப்பா. அப்படி இருந்த மனுஷன் வாய் பேசாமல் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேங்கண்ணா என்ன அப்படின்னு சொல்கிறேன். கண்ணில் மட்டும் தண்ணி வருதுங்க. எப்படி சொன்னதில்லை, இதுவரையில் என்னை அடித்ததே இல்லைங்க எங்கள் அப்பா. ஒரு நாளில் பிறந்ததுலேருந்து சொல்கிறேங்க, என்னை அடித்ததே இல்லைங்க. எங்கள் அக்கா கூட எங்கள் அப்பா அடிச்சிருக்குது நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு நாளில் அடித்தது கிடையாது, ஒரு நாளையில் என்னை வந்து சிடுன்னு பேசுனது கிடையாதுங்க. எனக்கு
அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்ததுன்னா எனக்கு இப்போ கிடைச்ச அப்பா அம்மாவே தான் அடுத்த ஜென்மத்துலேயும் கிடைக்கணுங்க. எங்கள் அம்மா என்னை அடி பிசுற கழட்டிருங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை அடித்தது கிடையாது. இப்போ தீபாவளியெல்லாம் வரும்போது பார்த்தோம்னா எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகுங்க கடைக்கு. கூட்டிகிட்டு போய் பட்டாசு எல்லாம் வாங்கி கொடுத்து வரும்போது டீ பன்னு வாங்கி எங்கள் அப்பா பிச்சு நனைச்சி ஊட்டி விடுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சுமே அப்படிதாங்க. எங்கள் அப்பா மடியில் தான் படுத்து தூங்குவேன் நைட்டு. எங்கள் அப்பா எல்லாம் காம்பவுண்டு வீடுங்களா, எங்கள் வீடு வாடகைக்கு விட்டுருந்தேன் 3 வீடு. அப்போ குடியிருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டி விட்டுருந்து அதில் உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் எங்கள் அப்பா மடியிலேயே படுத்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது கேட்டு தூங்குவேங்க. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையான எங்கள் அப்பா வருமில்லைங்க, அந்த ஞாபகம் இல்லாமல் எனக்கு இருந்ததே இல்லைங்க. எடுக்கிறாங்க வருங்க.